வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ஹைதராபாத் மோதும் போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும், மொத்தமாக 3 மாற்றங்களை எடுக்கும் ருத்ராஜ் கை கொடுக்குமா சிஎஸ்கே அணிக்கு? அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சமயத்தில் சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக தங்களுடைய 4வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியுடன் தற்போது விளையாட உள்ளது. இந்த போட்டியில் களமிறங்க போகும் சிஎஸ்கே அணியில் முஸ்தபிர் ரஹ்மான் பங்கேற்க மாட்டார் என்ற தகவலும் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. வருகின்ற T20 உலகக்கோப்பைக்கு அமெரிக்காவுக்கு செல்ல விசா எடுப்பதற்காக முஸ்தபிர் ரஹ்மான் அவசரமாக வங்கதேசத்திற்கு சென்று உள்ளார். இதன் காரணமாக தற்போது அவர் இன்றைய போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் முஸ்தபிர் ரஹ்மான் இல்லை என்றால் சிஎஸ்கே அணி யாரை அவருடைய இடத்திற்கு பயன்படுத்தப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. முஸ்தபிர் ரஹ்மான் விளையாடிய 3 போட்டிகளில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரமாக செயல்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் இல்லை என்றால் அது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவுதான் ஏற்படுத்தும். சிஎஸ்கே வெளிநாட்டு வீரர்களாக ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், மதிசா பத்திர் ராணா, முஸ்தபிர் ரஹ்மான் என்ற 4 வீரர்களை வைத்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது முஸ்தபிர் ரஹ்மான் இல்லை என்றால் அவருக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளர் மகேஷ் தீக்ஷனாவை சேர்க்க அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் வேகப்பந்து வீச்சாளரான நம்ம சர்துல் தாகூர் இன்றைய போட்டியில் களமிறங்கக்கூடும் என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் தான் சர்துல் தாகூர் இம்பாக்ட் வீரராக பவுலிங்கில் மட்டும் களமிறக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. சிவம் தூபேவை பேட்டிங்கிற்காக பயன்படுத்திவிட்டு பந்து வீசும் போது அவருக்கு பதிலாக சர்துல் தாகூரை சிஎஸ்கே கொண்டு வரலாம். இதே போன்று கோட்டி கர்த்திக் மண்டியா என்ற ரசிகர்களால் போற்றப்படும் ராஜவர்தன் ஹங்கரேயருக்கு இதுவரை சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்கவில்லை. இதனால் அவரையாவது இன்றைய போட்டியில் பயன்படுத்த வேண்டும் என்று ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தோனியும் டெல்லிக்கு எதிரான போட்டியின் விளையாடி முடித்த பிறகு காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் இன்றைய போட்டியில் அவரும் களமிறங்குவாரா என்ற சந்தேகமும் உள்ளது. அதன்படி சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, டேரில் மிச்சல், ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, தோனி, தீபக் சஹர், தூசர் தேஷ்பாண்டே, பத்திர் ராணா, ராஜவர்தன் ஆகியோர் களமிறங்க உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக வழக்கம் போல பதிரானாவுக்கு பதிலாக சிவம் தூபே அவர்கள் களமிறங்குவார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.